உட்காருமா, ஏன் நிக்கிற? குடுமா. Let him see. Sit down, sit down. Hi, I'm Arjun. நீங்க? வேற ஒண்ணும் இல்ல தம்பி, அவ எல்லாருக்கும் முன்னாடி பேச கூச்சப்படுறா. She's an Indian girl, Arjun. நீ என்ன அமெரிக்கா மாதிரி நினைச்சிட்டு இருக்க? She can't speak in front of everyone. நீ ஒன்னு பண்ணு, நீ மேல போயிட்டு speak your heart out and then come to a conclusion. Sure. Go. போ போயிட்டு வரட்டோங்க. You see, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். I might sound little arrogant, but I'm practical. நான் பாஸ்டன்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன் and I have a lot of dreams and I have to run after that like anything. Let me be very clear. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணு வேலைக்கு போக கூடாது, அதுக்கு தேவையும் இருக்காது. Moreover, எங்க குடும்பத்துக்கு அது செட் ஆகாது. And you see, என்னோட இந்த டைட் ஷெட்யூல்ல இந்த வீட்டை பாத்துக்கிறது, குக்கிங், மெயின்டெனன்ஸ், I don't have time for all these trivial stuffs, you know. Okay? நீ வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், or you can spend as much as money as you want, but please don't bring this headache to me, okay? And let's live like a typical Indian family, okay? உங்க பொண்ணு நல்லா சமைப்பாளா? வீட்டை நல்லா பாத்துப்பாளா? Most importantly, என்ன பொறுத்த வரைக்கும் a family is successful and happy only if a girl takes care of all these things, okay? And I hope you get me right. This is my expectation. என்னங்கம்மா, எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். டிஃபன்லாம் கூட செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போலாமே. சார் கிளம்புறேங்கிறாரு. நீங்க ஒரு வார்த்தை கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா. அவர்கிட்ட நான் சொல்லமா? அவரை மீறி ஒரு வார்த்தை பேசினா நான் செத்தேன். அதுக்காக உங்க பொண்ணை நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி. நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்து நம்மள சந்தோஷமா வச்சுப்பாங்க. என்ன, அவங்க எதிர்பார்க்கற மாதிரி நம்ம நடந்துக்கணும், அவ்வளவுதான். சொத்து இருந்த என்ன பிரயோஜனம்? சுதந்திரம் இல்லையே. உள்ள என்ன பண்ற? கிளம்பலாமா? என்னம்மா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்குல்ல? அவள என்னமா கேக்குறது? எல்லாம் பெரியவங்க நம்ம பார்த்து முடிவு பண்றதுதான். எங்க வார்த்தைய மீறி ஒரு வார்த்தை பேச மாட்டாளே. அதெல்லாம் சரிதான், ஆனா நாங்க பொண்ணு பேசுறது கேட்க வேண்டாமா? Why don't you say something? தொண்டை சரியில்லையா, இல்ல பயமா இருக்கா? ஏதோ கோல்ட் மெடலிஸ்ட், ரேங்க் ஹோல்டர்லாம் சொன்னாங்க, அவ்வளவுதானா? I told you. அப்புறம் நாளைக்கு விசா இன்டர்வியூக்கு போயிட்டு எல்லாரும் முன்னாடி எப்படி தைரியமா பேசுவ? இப்படிதான் செலக்டா இருப்பியா? What's happening, Arjun? For God's sake, speak something. At least உன் பேரையாச்சும் சொல்ல. என் பெயர் பாரதி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம். பாரதியின் பொன்வரிகள் இவை. பாரதியின் கவிதைகளின் பொருள் விளங்கிட எம் தந்தை எமக்கு ஏன பெயரை சூட்டினார் என்பதன் பொருளும் விளங்கியது. மண்ணின் விடுதலை பற்றி பாடியவன் பெண் விடுதலை பற்றி பாடினான் என்றறிந்து பெருமகிழ்ச்சி அடைந்து தேடிப் படித்தேன் பாரதியின் கவிதைகளை, அவன் உணர்வுகளை. அவன் வரிகளின் வலிமையில் அவன் வரைந்த புதுமை பெண்ணாய் என்னை கற்பனை செய்தேன். அவன் கூறிய இலக்கணங்களை ஒத்திகை செய்தேன். அவ்வொத்திகையின் சான்றாக பிற்போக்கு சிந்தனை கொண்ட சில பிறவிகளுக்காக இக்கூற்று பாரதியின் கூற்று. பிறப்புக்கு முன்பே ஆண் பெண் என்று பாகுபாடு பார்த்து பெண்ணுயிர்களை கருவருக்கும் சில அருவருக்கும் மிருகங்களை கண்டு பதைத்தேன். கல்வியில் செழித்தோம். செவ்வாய் கிரகத்திற்கும் சந்திர மண்டலத்திற்கும் செயற்கைக்கோள்கள் செலுத்தும் அளவிற்கு வளர்ந்தோம். ஆனால் இன்றும் ஓர் ஆண்டிற்கு 2000 பெண்ணுயிர்களை கருவிலேயே அழித்தோம். உயிரை காக்கும் உயிரை சேர்த்திடும், உயிரினுக்குயிராய் இன்பமாகிவிடும், உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்று பாடிய பாரதி பிறந்த மண்ணில் அம்மகத்தான பெண்ணுயிரை பிறப்பிற்கு முன் குடிக்கும் அரக்கர்களும் வாழ்வது இந்த மண்ணின் சாபக்கேடு. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். 100 வருடங்களுக்கு முன் பாரதி கண்ட கனவிது.
வருடம்தோறும் பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி விகிதத்தில் பெண்களுக்கே முதலிடம் என்று கேட்க மனதில் இன்பம் பெருக்கெடுத்தாலும் இந்தியாவில் படிப்பறிவில்லாதவர்களில் 60% பெண்களே என்று கேட்க அவ்வின்பம் இறந்து போகும். கல்வியில் சிறக்க சரஸ்வதி தேவியை தொழுகிறோம். ஆனால் இன்னும் பல குடும்பங்களில் பல சரஸ்வதி தேவியின் கல்வியை தீயிலிட்டு அழிக்கிறோம். பெண்ணின் அதிகபட்ச சாதனை கணவனை அனுசரித்து குழந்தைகளை உபசரித்து குடும்பத்தை நல்வழிப்படுத்துவது மட்டுமே என்றெண்ணி பெண் கல்வியை தடுக்கும் சுயநல ஆண்கள் இன்றும் நம் சமுதாயத்தில் உலவுவது வியப்பையும் வேதனையும் தருகிறது. கல்வியை பறித்த அசுரன் பின் போராடி வெளியே வந்த அவள் கற்பையும் பறித்தான். ஒரு சாதியை இழிவுபடுத்த பெண்ணை தொடுகிறான். தீண்டப்படாதவர்கள் என ஒரு சமூகத்தை அழைக்கும் அம்மூடர்களுக்கு சமூகத்தை சேர்ந்த பெண் மட்டும் தீண்டத்தக்கவளா? பெண்களுக்கு மிகுந்த ஆபத்தான நாட்டின் பட்டியலில் நம் நாட்டிற்கு 4ஆம் இடம். ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் 93 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் நம் நாட்டில். காப்பாற்றும்படி கூக்குரலிட்டு கதறும் அப்பெண்கள். பெண்டீர் தமையுடையீர், பெண்களுடன் பிறந்தீர், பெண் பாவமன்றோ, பெரிய வசை கொள்வீரோ, கண் பார்க்க வேண்டும் என் கையெடுத்து கும்பிட்டார். என திரௌபதி கௌரவர்களிடம் மன்றாடியதாக பாரதி பாடினார். அதே போல எத்தனையோ திரௌபதிகள் நூற்றுக்கணக்கான அரக்கர்களிடம் இருந்து தம்மை விட்டுவிடும்படி தினமும் கும்பிட்டு கேட்கிறார்கள். அவர்களை நேரத்தில் காக்க கண்ணனும் வருவதில்லை, காவல்துறையும் வருவதில்லை. இதற்கும் பெண்கள்தான் காரணம். வீட்டிலேயே அடங்கி இருந்தால் இது நிகழ்ந்திடுமா என்று கேட்கும் வேடிக்கை மனிதர்கள் பாரதி வாழ்ந்த அதே மண்ணில் வாழ்வது வேடிக்கை அளிக்கிறது. பெண்ணை அடக்குவதை விட்டுவிட்டு பெண்ணின் கற்பினை காக்கும் பொறுப்பினை கொண்டவன் ஆண்மகன் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவோம். திருமணம் என்னும் பெயரில் பெண்ணின் சுதந்திரத்தை பறிக்க எண்ணும் பல சுயநல ஆண்களுக்கிடையே வாழும் பெண்களின் சிறகுகள் சிதைந்து போகின்றன. மதுவிற்கு அடிமையான ஆணிற்கு அடிமையாகி தினம் தினம் அடி வாங்கும் பெண்களும் இங்கு 1000. லட்சியத்தை துளைத்துவிட்டு கணவனையும் குடும்பத்தையும் பேணிக் காப்பதே லட்சியம் என வாழும் பெண்களும் இங்கு 10,000. சொந்தத்தை விட்டுத் தர முடியாதென்று பெண் விரும்பாத ஆணுக்கு அவளை கட்டிக் கொடுத்து பெற்ற மகளையே விட்டுக் கொடுக்கும் பெற்றோர்களும் இங்கு 100,000. நல்ல விலை கொண்டு நாயை விற்பரன் நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? கொல்ல துணிவின்றி நம்மையும் அந்நிலை கூட்டி வைத்தார், பழி கூட்டி விட்டார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம். வற்புறுத்தி பெண்ணை கட்டிக் கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் என்று பாரதி அன்றே பாடினான். பெண்ணின் கண்ணீர் சுடவில்லை என்போர்க்கு பாரதியின் வலிமை மிக்க இவ்வரிகள் சுடட்டும். பெண் விரும்பாத ஆணுக்கு அவளை கட்டிக் கொடுப்பது, திருமணத்திற்கு பின் தன்னை ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு மனைவி பணம் கொடுப்பதை தடுப்பது, கணவனோ தந்தையோ ஆண்கள்தான். கனவுகளை மறந்து ஆசைகளை துறந்து உனக்கு சேவை செய்யவா நான் பிறந்தேன்? நீ யாரடா என் வாழ்வை தீர்மானிப்பதற்கு? மாட்டை அடித்து வசக்கித் தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி என்றான் பாரதி. அவன் சொன்னது போல கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்க்கை துணையினை இணையாய் பார்க்காது இரையாய் பார்க்கும் பழைய மரபுகளை தீயிற்கு இரையாக்குவோம். பெண்கள் ஆணுக்கு சரிநிகர் என்பதை ஆண்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதை முதலில் பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் வலிமையை உணராதவர்க்கு விடுதலையே கிடையாது. ஊனமுற்ற இச்சை கொண்ட கணவனுக்கு பச்சை கொடி காட்டி கூடையில் சுமந்து சென்ற நளாயினியின் கதைகள் இனி நமக்கு வேண்டாம். ஆண்கள் தங்களை அடிமையை நடத்திய காலத்திலும் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராடி மாண்டு நம் நாட்டிற்கு விடுதலை வாங்கி கொடுத்த பல்லாயிரக்கணக்கான பெண்களின் கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். ஆணுக்கு பெண் சரி நிகர், அவளுக்கும் கனவுண்டு, அவளுக்கும் தனி வாழ்வுண்டு என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். பாரதியை சொல்லித் தருவோம். அவன் கவிதைகளையும் உணர்வுகளையும் அவர்கள் நெஞ்சத்தில் தைத்து வைப்போம். புதுமை பெண்ணை போற்றி வைப்போம். ஆண்களின் மனதில் அதை ஏற்றி வைப்போம்.
இனி இம்மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு பெண்ணும் புதுமை பெண்ணாக மலரட்டும். அதற்கு விதை போட்டவன் பாரதி. அவன் வரிகளுக்கு உயிர் கொடுப்போம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி.